வெல்கம் டு மை செல்ஃப் ட்ரேடிங். ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ட்ரேடிங்க்கு டிமேட் அக்கௌண்ட் தேவைப்படும். ஆஞ்சல் ஒன் ஃப்ரீ டிமேட் அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நம்ம சேனலோட லிங்கை யூஸ் பண்ணி அக்கௌண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு ஷேர் மார்க்கெட் பேசிக் ஃப்ரீ கிளாஸஸ் வீடியோஸ் அண்ட் நம்ம சேனலோட இன்வெஸ்ட்மெண்ட் கைடன்ஸ் அண்ட் சப்போர்ட் வந்து எப்பயுமே இருக்கும். அக்கௌண்ட் ஓப்பனிங் இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டிவான டவுட்ஸுக்கு என்னோட வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. நம்மளோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனல்ல அப்லோட் பண்ற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். டுடே வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் டெக்னிக்கல் அனலைஸ்ல சார்ட்ல ட்ரெண்ட் லைன் ஹரிசாண்டல் லைன் இது ரெண்டும் எப்படி டிரா பண்றது அப்படின்னு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ட்ரெண்ட் லைன் ஹரிசாண்டல் லைன் இது எதுக்காக நம்ம டிரா பண்றோம் அப்படின்னா மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் எப்படி இருக்கு அப்படின்னுட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ட்ரெண்ட் லைன் ஹரிசாண்டல் லைனை நம்ம யூஸ் பண்ண போறோம். டெக்னிக்கல் அனலைஸ்ல சார்ட்ல நம்ம டிரா பண்றதுக்கு முன்னாடி மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் எப்படி நடக்குது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ட்ரெண்ட் லைனும் ஹரிசாண்டல் லைனும் நம்ம டிரா பண்ணோம் அப்படின்னா நம்மளால சக்சஸ்ஃபுல்லா நம்மளால ட்ரேடிங் பண்ண முடியும். ஸ்டாக் மார்க்கெட்ல நிறைய கம்பெனியோட ஷேர்ஸ் வந்து லிஸ்டட் ஆகுது. அந்த ஷேர்ஸோட மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு கம்பெனி லிஸ்டட் ஆகுது அப்படிங்கிறப்ப ஒரு 10 rupeesக்கு இந்த ஷேர் லிஸ்டட் ஆகுது அப்படின்னா இந்த ஷேர் என்ன ஆகும் அப்படின்னா 10 rupeesல இருந்து நெக்ஸ்ட் 20 rupees வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷேரோட ஹை அப்படின்ட்டு போகும். அந்த 20 rupeesக்கு அப்புறம் ஒரு சின்னதா ஒரு டிப் இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஷேரோட வேல்யூ 20ல இருந்து ஒரு 15 rupees வந்து வேல்யூ வந்து கம்மியாகும். அகைன் இந்த 15 வந்து மார்க்கெட் என்ன ஆகும் அப்படின்னா அகைன் ஒரு 30 rupees வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அகைன் இந்த 30 rupeesல புதுசா ஒரு ஷேர்ஸை பை பண்ணும் அப்படின்னு இந்த ஷேர்ல வரவங்க அகைன் எந்த இடத்துல என்ட்ரி வந்து ஆனா ஒரு நல்ல என்ட்ரியாவும் இருக்கும், நமக்கு சீப்பான பிரைஸ்ல எந்த ஷேரை பை பண்ண முடியும் அப்படின்னுட்டு தான் நிறைய பேர் பார்ப்பாங்க. ஸோ இந்த சார்ட்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஷேர் வந்து இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இங்க 10 rupeesக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா லிஸ்டட் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா 10 rupees இருக்கு. அகெயின் இந்த இடத்துல இருந்து ஷேர் வந்து லிஸ்டட் ஆயிடுச்சு 10 rupeesல இருக்கு அப்படிங்கிறப்ப எல்லாருமே எடுத்தவொன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த 10 rupeesல ஷேரை பை பண்ண மாட்டாங்க. இந்த கம்பெனியோட ஷேர் லிஸ்டட் ஆனவனா இந்த கம்பெனி ஷேர் மூவ்மெண்ட் ஆகுதா இல்லையா அப்படின்ட்டு நிறைய பேர் பார்ப்பாங்க. ஸோ பார்க்குறப்ப அகைன் இந்த ஷேர் வந்து ஒரு 10ல இருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20 rupees மூவ்மெண்ட் ஆனதுக்கப்புறம் ஸோ அக்ரெசிவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷேர் 10 ரூபாய்க்கு இருக்கு, இப்போ லைக் 20 rupeesக்கு ரன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா உடனே வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த 20 rupeesக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஷேர்ஸை பை பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பண்ணக்கூடாது. ஸோ நம்ம என்ன மாதிரி பண்ணோம் அப்படின்னா அந்த ப்ராடக்டோட அமௌண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்போ நமக்கு கம்மியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோமோ ஸோ நம்ம அந்த டைம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அகைன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பை பண்றதுக்கு ரெடியா இருக்கணும். ஸோ அந்த பிரைஸ் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த டெக்னிக்கல் அனலைஸ் நமக்கு யூஸ் ஆகுது. எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு ஷாப்ல ஒரு ப்ராடக்ட்டை பை பண்ணோம் அப்படின்னு போறீங்க. அந்த ப்ராடக்ட் ஒரு 2 ஷாப்ல நீங்க விசிட் பண்றப்ப அந்த ப்ராடக்டோட அமௌண்ட் அப்படிங்கிறப்ப ஒரு கடைக்கும் இன்னொரு கடைக்கும் டிஃபரன்ஸா இருக்கு அப்படின்னா எந்த கடையில சேம் குவான்டிட்டி ப்ராடக்ட் அமௌண்ட் பிரைஸ் கம்மியா இருக்கோ அந்த கடையில தான் நம்ம ஷாப் பண்ணுவோம். ஸோ சேம் இதே மாதிரி தான் மார்க்கெட்ல பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறப்ப எந்த டைம்ல வந்து அதோட பிரைஸ் கம்மியாகும், அது எப்ப கம்மியாகுதோ அந்த டைம்ல நம்ம எந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா அதோட ரிட்டர்ன் வந்து நமக்கு அதிகமா கிடைக்கும் அப்படின்னுட்டு பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த டெக்னிக்கல் அனலைஸ் வந்து நமக்கு யூஸ் ஆகுது. ஒரு ஸ்டாக்ல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்றப்ப அந்த ஸ்டாக்கோட ட்ரெண்ட் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸ்டாக்ல நீங்க பை சைட் போறீங்க அப்படின்னா அந்த ஷேரும் பை ட்ரெண்ட்ல இருக்கிறப்ப நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஒரு ஸ்டாக்ல நீங்க செல் சைட் போறீங்க அப்படின்னா அந்த ஸ்டாக் செல் சைட்ல இருக்கப்ப நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இதோட ட்ரெண்ட் வந்து எந்த இடத்துல நம்ம சேஞ்ச் ஆக போகுது, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்டாக்கு பை ட்ரெண்ட்ல இருக்கு, அது எப்ப செல் ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிற அந்த லெவலை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த டெக்னிக்கல் அனலைஸ்ல இந்த ட்ரெண்ட் லைனும் ஹரிசாண்டல் லைனும் நம்ம யூஸ் பண்றோம். மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் அப் சைட் அப்படிங்கிறப்ப ஸோ நமக்கு இந்த மாதிரி தான் மூவ்மெண்ட் இருக்கும். இதுவே மார்க்கெட்டோட டவுன் சைட் மூவ்மெண்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ஹை இருக்கும், லோ, அதுக்கப்புறம் ஒரு ஹை, அகைன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு லோ அப்படின்ட்டு ஸோ மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் இந்த மாதிரி தான் இருக்கும். ட்ரெண்ட் அப்படிங்கிறப்ப அந்த ஷேரோட மூவ்மெண்ட் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த ட்ரெண்ட் வந்து மார்க்கெட் அப் சைட்ல இருக்கு அப்படின்ட்டு குறிக்குது. எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10 rupeesக்கு ஓப்பன் ஆயிருக்கு, 20 போயிருக்கு, அகைன் 15ல இருந்து பிரேக் அவுட் ஆனது அப்படின்னா அகைன் ஒரு ஹை போகுது, இது அப் சைட் மூவ்மெண்ட்ல இருக்கு. இது 30 rupeesல இருக்கு, அகைன் 20 rupees வந்துட்டு அகைன் 25 வந்துட்டு அகைன் வந்து இந்த 10 rupeesக்கு வருது அப்படின்னா இது டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. இந்த ரெண்டு மூவ்மெண்ட்லயுமே ஷேர் ஒரு மிட் பாயிண்ட்ல இருந்து இப்ப டவுன் ட்ரெண்டுக்கு வந்துட்டு இருக்கு. இந்த டவுன் ட்ரெண்ட்ல இருந்து இது எப்ப அகைன் பை ட்ரெண்டுக்கு மாறும் அப்படின்னுட்டு ஒரு லெவலை பார்த்து அந்த இடத்துல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது ஒரு பெஸ்ட் வேவா இருக்கும். இந்த இடத்துல
நம்ம கம்மியான அமௌண்ட்ல நிறைய குவான்டிட்டி ஆஃப் ஷேர்ஸையும் நம்மளால பை பண்ண முடியும். இந்த மாதிரி நம்ம டெக்னிக்கல் அனலைஸ் பண்றதுக்கு முன்னாடி ஃபண்டமெண்டல்ல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போற ஸ்டாக் வந்து நல்லா இருக்கா அப்படின்னு ஒன்ஸ் நம்ம செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது பெஸ்டா இருக்கும். டெக்னிக்கல் அனலைஸ் யூஸ் பண்றது முன்னாடி இந்த ட்ரெண்ட் லைனை எப்படி நம்ம டிராப் பண்றது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ட்ரேடிங் வியூல இந்த இடத்துல இந்த ட்ரெண்ட் லைன் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு மவுஸை நீங்க எந்த இடத்துல வைக்கிறீங்களோ ஸோ இந்த இடத்துல கிளிக் பண்ணோம் அப்படின்னா இது டாட் மாதிரி வந்துடும். ஸோ இது வந்து நம்ம இழுத்தோம் அப்படின்னா இந்த மவுஸை லென்த்தா வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிராக் ஆகும். ஸோ இது வந்து அகைன் ஒரு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் அப்படிங்கிறது நமக்கு டிரா ஆகும். இந்த ட்ரெண்ட் லைன் இந்த மாதிரி நம்ம டிரா பண்ணணும். நெக்ஸ்ட் இந்த ஹாரிசான்டல் லைன் அப்படிங்கிறது இந்த ஹாரிசான்டல் லைன் அப்படின்னு கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஸோ இதை வந்து இந்த இடத்துல கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த ஹாரிசான்டல் லைன் அப்படிங்கிறது நமக்கு டிரா ஆயிரும். மார்க்கெட்ல ஒரு ஷேர் மூவ்மெண்ட் ஆகுது அப்படின்னா ஒரு ஹையர் ஹை வந்து பாத்தீங்க அப்படின்னா வைக்கும், இல்லை அப்படின்னா ஒரு ஹையர் லோ வந்து பாத்தீங்க அப்படின்னா வைக்கும். இந்த ட்ரெண்ட் லைனை எப்படி டிரா பண்ணோம் அப்படின்னா, ப்ரீவியஸா வந்திருக்க இந்த லோவையும் அதுக்கடுத்து வந்திருக்க இன்னொரு லோவையும் நம்ம செலக்ட் பண்ணி நம்ம டிரா பண்றது தான் நம்ம ட்ரெண்ட் லைன் அப்படின்னுட்டு சொல்லுவோம். சேம் மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு அப்படிங்கிறப்போ ஒரு ஹை இருக்கும், அகைன் ஒரு லோ இருக்கும். இந்த லோவையும் கனெக்ட் பண்றப்ப நமக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளால டிரா பண்ண முடியும். இந்த ட்ரெண்ட் லைன் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, மார்க்கெட்டோட நெக்ஸ்ட் எந்த பக்கம் மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆக போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த ட்ரெண்ட் லைனை நம்ம யூஸ் பண்ண போறோம். இந்த ட்ரெண்ட் லைன்ல மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து மூவ்மெண்ட் ஆகுது, ஒரு டைம் ஹை ஆகுது, அகைன் இதே ட்ரெண்ட் லைன்ல வந்து இந்த இடத்துல டச் ஆகுது அப்படிங்கிறப்ப நம்ம இந்த ட்ரெண்ட் லைனை இப்ப நம்ம டிரா பண்ணிடுவோம். இந்த ட்ரெண்ட் லைன் வந்து அகைன் இந்த இடத்துல போயிட்டு மறுபடியும் இதே ட்ரெண்ட் லைன்ல டச் பண்ணிட்டு மார்க்கெட் ஹை ஆகுது அப்படின்னா மார்க்கெட் அப் சைடு போக போகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ அகைன் நீங்க இந்த இடத்துல மார்க்கெட் வரப்ப இந்த இடத்துல நீங்க அகைன் பை பண்ணிட்டு ப்ரீவியஸா வந்திருக்க இந்த லோ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டாப் லாஸா வச்சுட்டு இங்க இருந்து ஒரு டார்கெட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சேம் இதே ட்ரெண்ட் லைன்ல மார்க்கெட் பிரேக் அவுட் ஆயிடுச்சு, இந்த ட்ரெண்ட் லைன் அகைன் வந்து டச் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் செல் சைடுக்கு மூவ்மெண்ட் ஆக போகுது அப்படின்னுட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த ட்ரெண்ட் லைனும் ஹாரிசான்டல் லைனும் நம்ம மார்க்கெட்ல அதிகமான டைம் ஒரு பர்டிகுலர் லெவலை டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு அப்படின்னா அந்த ஜோன் நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு ஒரு பெஸ்ட் ஜோனாவும் இருக்கும். மார்க்கெட் இங்க இருந்து மூவ்மெண்ட் ஆனுச்சு அப்படின்னா ஸோ நமக்கு நல்ல ரிட்டர்ன்ஸும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிடைக்கும். ஸோ இதை எப்படி நம்ம பாக்குறது அப்படின்னுட்டு இப்ப நம்ம சார்ட்ல பார்க்கலாம். சார்ட்ல நம்ம டெக்னிக்கல் அனலைஸ் பண்றப்ப ப்ரீவியஸ் டேட்டாவில் நீங்க இந்த மாதிரி டிரா பண்ணி பிராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இதோட மூவ்மெண்ட் எப்படி நடக்குது அப்படின்னுட்டு நீங்க பிராக்டிஸ் பண்றப்ப உங்களுக்கு கிளியரா வியூ ஆகும். லைவ் மார்க்கெட்ல அது எப்படி எக்ஸிக்யூட் பண்ணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மார்க்கெட்ல நம்ம ஈஸியாவே நம்மளால சர்வே பண்ண முடியும். இப்ப நம்ம ட்ரெண்ட் லைன் அப்படின்னு டிரா பண்ணோம் அப்படின்னா ட்ரெண்ட் லைன் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஹையர் ஹை இருக்கும், இல்ல அப்படின்னா ஹையர் லோ வந்து இருக்கும். ஸோ இப்ப இந்த கேண்டிலோட லோ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா லோ. ஸோ இதுக்கு அடுத்து ஒரு ஹை போயிட்டு அகைன் ஒரு லோ அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த ஏரியா தான் அடுத்த லோ. ஸோ இந்த லோவையும் ஜாயின் பண்ற மாதிரி ஒரு லைனை வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம டிராப் பண்றோம். ஸோ இந்த மாதிரி நம்ம ட்ரெண்ட் லைனை வந்து பாத்தீங்கன்னா டிராப் பண்றோம். ட்ரெண்ட் லைனை நம்ம டிராப் பண்றப்ப இந்த இடத்துல ஒரு லோ இருக்கு, அகைன் இங்க இருந்து போயிட்டு இங்க இன்னொரு லோ வந்து அகைன் இந்த இடத்துல இன்னொரு லோ வந்து அதிகமான முறை இந்த ட்ரெண்ட் லைனை தொட்டு மார்க்கெட் ஹை போகுது அப்படின்னா அந்த ட்ரெண்ட் லைன் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னுட்டு அர்த்தம். ஸோ இப்போ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம டவுன் சைட்ல டிராப் பண்ணியிருக்கோம். ஸோ சேம் இதே ட்ரெண்ட் லைனை நீங்க டிராப் பண்றப்ப இந்த ட்ரெண்ட் லைனை வந்து எப்பயுமே டிராப் பண்றப்ப ரொம்ப லென்த்தா வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை டிராப் பண்ணிக்கோங்க. அகைன் இதே மாதிரி அப்சைட்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹையா இருக்கு. ஸோ இந்த மாதிரி விக் இருக்கப்ப ப்ரீவியஸா வந்திருக்க ஹை அப்படின்னு நம்ம பாக்குறப்ப ஸோ இந்த இடத்துல நீங்க இந்த ஹையை டிராப் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்த லோ அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா லோ. ஸோ இந்த மாதிரி நம்ம ட்ரெண்ட் லைனை வந்து பாத்தீங்க அப்படின்னா டிராப் பண்ணிக்கலாம். ப்ரீவியஸா இந்த விக் இருக்கு இல்லையா, இந்த விக் இந்த ட்ரெண்ட் லைனை இப்படி கூட நீங்க இழுத்து விட்டுக்கலாம். ஸோ அந்த விக் அப்படிங்கிறது அந்த இடத்துல செல்லர்ஸ் உள்ள வந்திருக்காங்க. ஓகே ட்ரெண்ட் லைன் அப்படிங்கிறது நம்ம இந்த மாதிரி தான் டிராப் பண்ணோம். இந்த மாதிரி டிராப் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு மார்க்கெட் அகைன் எத்தனை முறை ரிஜெக்ட் ஆகி பிரேக் அவுட் ஆகுதோ அந்த அளவுக்கு நமக்கு வின்னிங் ரேஷியோ அப்படிங்கிறது அதிகமாவே இருக்கும். ஸோ மார்க்கெட் இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனை வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரேக் அவுட் ஆயிருக்கு அப்படிங்கிறப்ப ஸோ இந்த இடத்துல இந்த கேண்டில் பிரேக் அவுட் ஆகி இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் ஆயிருச்சு. இந்த மாதிரி ஒரு என்ட்ரி நீங்க எடுத்தீங்க அப்படின்னா இந்த மார்க்கெட்டோட ஸ்டாப் லாஸ் எங்க வைக்கணும், நம்ம டார்கெட் எங்க வைக்கணும் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறப்ப இந்த கேண்டிலோட ஹைல கேண்டில் க்ளோஸ் வச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ட்ரி எடுத்துருவோம். இதோட ஸ்டாப் லாஸ் அப்படின்னு நம்ம வச்சோம் அப்படின்னா இந்த கேண்டிலோட லோ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டாப் லாஸா வைப்போம்.
ஓகேவா கைஸ்? டெக்னிக்கலா நம்ம ட்ரெண்ட் லைன் எப்படி டிரா பண்றது அப்படின்னு பார்த்துட்டோம். இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம டார்கெட் எங்க வைக்கணும் அப்படின்னு பார்க்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போற டூல் தான் வந்து ஹரிசாண்டல் லைன். இந்த ஹரிசாண்டல் லைன் அப்படிங்கிறது மார்க்கெட் ப்ரீவியஸா எந்த இடத்துல ஹை வந்திருக்கோ ஸோ அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் பண்ணுங்க. இதுதான் நம்ம வைக்க போற நம்மளோட ஃபர்ஸ்ட் டார்கெட். இதுக்கு அடுத்து அகைன் செகண்ட் டார்கெட் அப்படின்னா இதுக்கு அடுத்த வந்திருக்க ஹை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு செகண்ட் டார்கெட்டா இருக்கும். ஓகேவா கைஸ்? எப்பயுமே இந்த மாதிரி லைனை நம்ம டிராப் பண்றப்ப கேண்டிலோட க்ளோஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைனா டிராப் பண்ணுங்க. ஸோ இதுக்கு அடுத்த லைன் அப்படின்னு பாக்குறப்ப நம்ம இந்த விக் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கன்சிடர் பண்ற மாதிரி இருக்கும். இப்ப நம்ம இந்த சார்ட்ல ட்ரெண்ட் லைனை டிராப் பண்ணியாச்சு, ஹரிசாண்டல் லைனும் டிராப் பண்ணியாச்சு. நீங்க ஒரு என்ட்ரி எடுத்துட்டீங்க அப்படின்னா இது ஸ்டாப் லாஸா இருக்கும், இது வந்து டார்கெட்டா இருக்கும். ஓகே ஓகே. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ட்ரி எடுத்து நம்ம டார்கெட் வந்து நம்ம செட் பண்ணணும். சேம் இப்ப இந்த ஹரிசாண்டல் லைனை நம்ம கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம டிராப் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்திருக்க லோ அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்திருக்க லோ. இதுக்கு அடுத்த ஒரு லோ அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அதுக்கு அடுத்த வந்திருக்க லோ. ஓகே ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த ஹரிசாண்டல் லைனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிராப் பண்ணிக்கலாம். ஸோ எப்பப்பெல்லாம் இந்த ஹரிசாண்டல் லைனை பிரேக் அவுட் ஆகுதோ அடுத்த டார்கெட் இதுதான். ஓகே ஓகே. ஸோ இதே மாதிரி இங்கிருந்து வருது அப்படின்னா மார்க்கெட் அகைன் இங்கே தான் ரிஜெக்ஷன் ஆகும். இது ரிஜெக்ட் ஆகல, இந்த இடத்துல மார்க்கெட் பிரேக் அவுட் ஆயிருச்சு அப்படின்னா அடுத்த ஹரிசாண்டல் லைன் உங்களுக்கு எந்த இடத்துல வருது அப்படின்னு பாருங்க. அடுத்து மார்க்கெட் அங்கதான் ரிஜெக்ட் ஆகும். எப்பயுமே இந்த மாதிரி நம்ம ஹரிசாண்டல் லைன் வரைகிறப்பையும் சரி இல்ல இந்த ட்ரெண்ட் லைன் வரைகிறப்பையும் மார்க்கெட்டோட சப்போர்ட் எப்படி இருக்கு அப்படின்ட்டு பாருங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம இந்த ஹரிசாண்டல் லைன் டிராப் பண்ணியிருக்கோம். இங்க வந்ததுக்கு அப்புறம் மார்க்கெட் ஒரு டவுனும் ஆயிருக்கு, ஒரு ஹையும் ஆயிருக்கு. ஸோ மார்க்கெட் இந்த சேஞ்ச் எந்த சைடு வந்து பிரேக் அவுட் கொடுக்குதோ அதோட மூவ்மெண்ட் நடந்திருக்கு. இந்த இடத்துல அகைன் இந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ண ட்ரை பண்ணிருக்கு, முடியல, அகைன் அப் சைட் போயிருக்கு. அகைன் இந்த இடத்துல வந்திருக்கு, ரிஜெக்ட் ஆகி செல் சைடு வர முடியல, அகைன் போயிருக்கு. அகைன் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ரொம்ப நேரமா வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் கீழே போக ட்ரை பண்ணிருக்கு. பட் ஒரு கேண்டில் வந்து பாத்தீங்க அப்படின்னா க்ளோஸும் வச்சிருக்கு. பட் விக் வந்து பாருங்க இந்த இடத்துல எவ்வளவு அதிகமா இருக்கு. இந்த மாதிரி விக் அதிகமா இருக்கு ரிஜெக்ஷன் ஆகிற இடத்துல விக் அதிகமா ஃபார்மேஷன் ஆகுது அப்படின்னா ஸோ அந்த இடத்துல ப்ராப்பரா ஒரு கேண்டில் க்ளோஸ் வந்ததுக்கு அப்புறமா என்ட்ரி எடுக்கிறது தான் பெஸ்டா இருக்கும். ஸோ இந்த விக் எல்லாமே இந்த இடத்துல வந்து பாருங்க. ஸோ ஃபுல்லாவே எவ்வளோ விக் இருக்கு அப்படின்னுட்டு. ஸோ இது ஒரு விக் 1, இங்க வந்து பாத்தீங்கன்னா மேல விக் 2, இது 3, இது 4, இது 5, இது 6, இது ஒரு 7 விக் வந்து பாத்தீங்க அப்படின்னா கேண்டில் க்ளோஸ் ஆகிறப்ப விக் வச்சு வந்து பாத்தீங்கன்னா கேண்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த கேண்டில் பாருங்க, இந்த விக்கை தாண்டி இவ்வளவு பெரிய விக் இந்த இடத்துல ஒரு கன்சாலிடேஷன் ஆகிட்டு இருக்கப்ப இந்த விக்கோட ஹையை தாண்டி ஒரு கேண்டில் வந்து பாத்தீங்க அப்படின்னா க்ளோஸ் வச்சிருக்கா. ஸோ இந்த டைம்ல இது வந்து அப்சைட் மூவ்மெண்ட் ஆக போகுது அப்படின்ட்டு இந்த கேண்டிலோட ஹைல நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். கேண்டில் க்ளோஸ் வச்சதுக்கு அப்புறம் லோ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இதை வச்சுட்டு என்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா எடுக்கலாம். இந்த மாதிரி என்ட்ரி நம்ம எடுக்கிற டைம்ல நம்ம வைக்க போற டார்கெட் ஸ்டாப் லாஸ் அப்படின்னுட்டு அதை கம்பேர் பண்ணி பாருங்க. நம்மளோட ஸ்டாப் லாஸுக்கு கூட டார்கெட் அதிகமா இருக்க மாதிரி நம்ம என்ட்ரிஸ் எடுக்கணும். நம்மளோட ஸ்டாப் லாஸோட டார்கெட் கம்மியாவே இருக்கு அப்படின்னா அந்த என்ட்ரியை நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது பெஸ்ட்டாவே இருக்கும். ஏன் அப்படின்னா 1:1 நம்ம ரிஸ்க் எடுக்கிறோம் அப்படிங்கிறப்ப அதுல லாஸும் அதிகமான பர்சன்டேஜ்ல இருக்கும். அதாவது 50% இருக்கும். ஒரு ட்ரேடு நம்ம என்ட்ரி ஆகுறோம் அப்படின்னா அந்த ட்ரேட்ல நம்ம 1% ரிஸ்க் எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு 2% ரிட்டர்ன் வர மாதிரி என்ட்ரி வந்து எடுக்கணும். அந்த மாதிரி என்ட்ரிஸை எடுங்க. எப்பயுமே நம்ம ப்ராஃபிட் அப்படின்னு புக் பண்றோம் அப்படின்னா நீங்க இந்த இடத்துல என்ட்ரி ஆயிட்டீங்க அப்படின்னா இதுதான் உங்களோட டார்கெட் அப்படின்னா இந்த டார்கெட்டுக்கு கொஞ்சம் முன்னாடியே வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் எக்ஸிட் ஆகிறது பெஸ்டா இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல நீங்க கீழே பை பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி இந்த இடம் வந்துச்சு அப்படின்னா செல்லர்ஸ் இந்த இடத்துல செல் பண்றதுக்கு ரெடியா இருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதனால கொஞ்சம் முன்னாடியே வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ணிக்கிறது ஒரு பெஸ்டா வந்து இருக்கும் என்னோட வியூல. சப்போஸ் இது நம்ம பிரேக் அவுட் ஆகல, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நான் பை பண்ணிட்டேன், எனக்கு மார்க்கெட் இங்க இருந்து மூவ்மெண்ட் ஆகுது, ஆனா எனக்கு இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இது பிரேக் அவுட் ஆகி இது வரைக்கும் மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆகும் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்தீங்க அப்படின்னா நீங்க உங்களோட ஸ்டாப் லாஸை வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க இந்த இடத்துல என்ட்ரி எடுத்திருக்கீங்க அப்படின்னா இதுக்கு ப்ரீவியஸா வந்திருக்க கேண்டிலோட க்ளோஸ் எங்க இருக்கோ அதை வந்து ஸ்டாப் லாஸா வந்து செட் பண்ணிக்கோங்க. அடுத்த டார்கெட் நம்மளோட மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆனது அப்படின்னா நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். இல்ல அந்த இடத்துல மூவ்மெண்ட் ஆகல, அந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னாலும் நமக்கு நம்ம பை பண்ண காஸ்ட்டுக்கு மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம செல் பண்ணிருப்போம். ட்ரெண்ட் லைனும் சரி ஹரிசாண்டல் லைனும் சரி நம்ம டிராப் பண்றப்ப மினிமம்
3 to 5 டைம்ஸ் அந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணி அதுக்கப்புறம் பிரேக் அவுட் ஆனது அப்படின்னா அதோட ரிசல்ட் வந்து ரொம்பவே அதிகமாகவும் இருக்கும், ஃபாஸ்டாகவும் மூவ்மெண்ட் இருக்கும். மார்க்கெட்ல இந்த மாதிரி ட்ரெண்ட் லைன் ஹரிசாண்டல் லைன் இது ரெண்டுமே நம்ம டிராப் பண்ணி ட்ரேட் எடுத்தாலுமே இந்த ட்ரெண்ட் லைன் அப்படிங்கிறது ஃபார்மேஷன் ஆகிறப்போ ஒரு சில பேட்டர்ன்ஸாகவும் வந்து ஃபார்மேஷன் ஆகும். அந்த பேட்டர்ன்ஸ் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அந்த பேட்டர்னுக்கான டார்கெட்ல நம்மளால ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வர முடியும். அப்கமிங் டேஸ்ல பேட்டர்ன்ஸ்னா என்ன, அந்த பேட்டர்ன்ஸ் எந்தெந்த டைப்ல இருக்கு அப்படின்ட்டு நம்மளோட சேனல்ல வீடியோஸ் அப்லோட் பண்றேன். ஸ்டாக் மார்க்கெட்ல நீங்க புதுசா பிகினரா இருக்கீங்க அப்படின்னா ஆஞ்சல் ஒன் டிமேட் அக்கௌண்ட் லிங்க் வீடியோ கீழே இருக்கு, அந்த லிங்க் யூஸ் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா நம்ம சேனலோட சப்போர்ட் உங்களுக்கு எப்பயுமே இருக்கும். நம்மளோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹேவ் எ கிரேட் டே கைஸ்.